பிங்க் கலர் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் வந்து லிப்போபெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பொருள் இருக்குது. பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. போலேட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான மேஜர் சத்துக்கள் அதில் இருக்குது. அது வாட்டர் மெலன் ஆகட்டும், தர்பூசணி ஆகட்டும், அல்லது வந்து நம்ம பெரிய வெங்காயம், அது கூட பிங்க் கலர் தான். வெங்காயம் ஆகட்டும், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய எத்தனையோ பொருள் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அப்புறம் சிவப்பு கொய்யாவே வந்து சிவப்பு கொய்யாவில், அதாவது இளஞ்சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த கொய்யாப்பழம். அப்புறம் வந்து நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா ரேடிஷ், அதாவது வந்து நம்ம நார்மலாக வந்து முள்ளங்கின்னு சொல்லுவாங்க, சிவப்பு முள்ளங்கி. அப்புறம் நிறைய வந்து பிங்க் ஓரியன்டட் கலர், அதாவது நவாப்பழம், அதுவே வந்து பிங்கிஷாக தான் இருக்கும். ஸோ நவாப்பழம், இந்த மாதிரி பிங்க் கலர், அதாவது இளஞ்சிவப்பு கலர் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அதாவது நம்ம உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடலை சுத்தப்படுத்தி ஆக்சிஜனேற்றம் அடைய வைக்கும். நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சி பார்த்திங்கன்னா உடலை உறுதி செய்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும் உதவுது. அதே மாதிரி ஓவரால் ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோலேட்டும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபோலேட்டும் தேவைப்படுது. பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை வந்து சரியான விதத்தில் வைத்துக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி இந்த காய்கறிகள், பழங்களில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நார்ச்சத்துக்கள் வந்து இந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. நீங்கள் நார்ச்சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது இந்த கிளைக்கெமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்குது இந்த நார்ச்சத்து உள்ளக்கூடிய பொருட்களில், அதாவது காய்கறிகளில். அப்போ இந்த கிளைசெமிக் இன்டெக்ஸை வந்து நம்ம சரியான விதத்தில் சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை ஏறாமல் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டுங்க. இரத்த சர்க்கரையை